So next வந்து for routing between the different autonomous system we can use exterior gateway protocol. இப்போ வந்து ஒரு autonomous systemத்துல இருந்து இன்னொரு autonomous system வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா exterior gateway protocol வந்து யூஸ் பண்றோம். அந்த exterior gateway protocol என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு exterior gateway protocol தான் இருக்குது. அதுதான் வந்து BGP border gateway protocol. So how do we get an autonomous system number? So இப்போ வந்து நான் autonomous system number வந்து எப்படி வந்து நான் வாங்குறது? So same like வந்து நான் public IP address space வந்து எப்படி வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன்? எய்தர் வந்து நான் i0 இருந்து டேட்டா பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைன்னா RIR இருந்து டேட்டா பர்ச்சேஸ் பண்ணலாம். சேம் வந்து அவங்ககிட்டயே வந்து நம்ம AS நம்பரை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ autonomous system நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16 பிட், இப்போ வந்து 32 பிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 16 பிட்டாக இருந்தால் மேக்ஸிமம் வந்து 65,535 வந்து AS நம்பர் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு AS நம்பர் வந்து பப்ளிக் AS நம்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் IP அட்ரஸ் மாதிரி AS நம்பருக்கும் வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் AS நம்பர் இருக்கு. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 16 பிட்டாக இருந்தால் 1 to 65,535, அதில் 1 to 64,511 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் AS நம்பர், 64,512லேருந்து 65,535 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர். ஸோ ப்ரைவேட் அட்டானமஸ் சிஸ்டம் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரைவேட் ஐபி வந்து வித்தின் லேண்ட் நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் வந்து ப்ரைவேட் ஏஎஸ் நம்பரும் யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் ஏஎஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து பே பண்ணி ஒரு ஏஎஸ் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஏஎஸ் நம்பர் மூலமாக நம்ம வந்து இன்டர்நெட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியில் வந்து 2 ஃப்ளேவர் இருக்குது, எக்ஸ்டர்னல் பிஜிபி, இன்டர்னல் பிஜிபி. ஸோ எக்ஸ்டர்னல் பிஜிபிங்கிறது வந்து ஒரு ஏஎஸ் நம்பர்லேருந்து இன்னொரு ஏஎஸ் நம்பர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது எக்ஸ்டர்னல் பிஜிபி. இன்டர்னல் பிஜிபிங்கிறது வந்து வித்தின் அன் ஏஎஸ் நம்பருக்குள்ளே வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பிஜிபி, இன்டர்னல் பிஜிபி, ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் செப்பரேட் வீடியோ செஷனில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிஜிபி அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த பிஜிபி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்டர்நெட்டில் வந்து மோர் தென் 5 lakhs நெட்ஒர்க் என்ட்ரி வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஷோ ஐபி ரவுட் கொடுத்தீங்கன்னா எத்தனை நெட்ஒர்க் வந்து இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மூலமாக லேர்ன் ஆகிருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 20, 100 or 1000. ஆனால் இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ரவுட்டிங் டேபிள் வந்து அதோட என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 5 lakh ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. ஸோ இன் a complete internet routing table. ஓகே, ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா CIDR-report.org/AS2.0/. ஸோ இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா டெய்லி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு டேட் படி எவ்வளோ வந்து இன்டர்நெட் ரவுட்டிங் டேபிளோட என்ட்ரி இருக்குது, அதாவது ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லாமே அதில் செக் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா bgp4.as/looking-glass. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதில் வந்து ஒரு சில பப்ளிக் ரவுட்டர் இருக்குது. ஸோ இந்த ரவுட்டில் வந்து உங்களுக்கு லிமிடெட் ஆக்சஸ் தான் இருக்குது, சர்வர் இருக்குது, லிமிடெட் ஆக்சஸ். ஸோ அதில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் ரவுட்டிங் டேபிள் என்ட்ரி வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷோ கமாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி, ஷோ ஐபி பிஜிபி. ஸோ இது கொடுத்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரிஸ்லாம் இருக்குது, பப்ளிக் ரவுட்டிங் டேபிள் என்ட்ரிஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த 2 வெப்சைட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ when we run BGP, does this mean we have to learn more than 5 lakh prefix? இப்போ நான் வந்து என்னோட நெட்ஒர்க்கில் வந்து நான் பிஜிபி வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பிஜிபி ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் இன்டர்நெட்டில் இருக்கிற ஃபுல் ரவுட்டிங் என்ட்ரிஸுமே வந்து நான் லேர்ன் பண்ணுமா கொஸ்டின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கஸ்டமர் தான் என்னோட நெட்ஒர்க். நான் வந்து ஏஎஸ் நம்பர் வந்து 1 யூஸ் பண்ணுறேன். என்னோட லேண்ட் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 10.0.0.0/8. ஸோ இது வந்து ப்ரைவேட் நெட்ஒர்க்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பப்ளிக்காக நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் ISP1 அண்ட் ISP2 2 ISPயோட கனெக்ட் பண்ணிட்டேன். ISP1ஓட ஏஎஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ ISP2ல வந்து ISP1ல வந்து 20.0.0.0/8 நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. ISP2ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் நம்பர் வந்து 3. ஸோ பப்ளிக் நெட்ஒர்க் வந்து 30.0.0.0/8 நெட்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் 2 டிஃப்ரெண்ட் ஐஎஸ்பியோட கனெக்ட் பண்ணிட்டேன்.
ஸோ அதோட ஏஎஸ் நம்பர் 2 and 3, அதோட ஐபி அட்ரஸ் இதுதான். ஸோ we can reach, இப்போ வந்து நான் இன்டர்நெட் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னா இந்த ஐஎஸ்பி மூலமாக தான் வந்து நான் ரீச் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த 2 பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஜிபி யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து ஒரு பப்ளிக் ஐபி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அந்த பப்ளிக் ஐபி தான் வந்து என்னோட சர்வருக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிஜிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறேன். ஐஎஸ்பி 1ஓடையும் ஐஎஸ்பி 2ஓடையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட கிளைண்ட்டோட என்னோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கோட சர்வரோட பப்ளிக் ஐபியை வந்து நான் பிஜிபி மூலமாக ஐஎஸ்பி 1க்கு அட்வர்டைஸ் பண்ணிட்டேன், ஐஎஸ்பி 2க்கு அட்வர்டைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஐஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டர்நெட் ரவுட்டிங் டேபிள் என்ட்ரியுமே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஐஎஸ்பி வந்து அந்த கிளைண்ட்டுக்கு என்ன நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்கேன். வாட் த ஐஎஸ்பி கோயிங் டு அட்வர்டைஸ் டு அவர் கஸ்டமர் த்ரூ பிஜிபி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எ டிஃபால்ட் ரவுட். அது ஐஎஸ்பி வந்து கஸ்டமருக்கு வந்து பிஜிபி மூலமாக டிஃபால்ட் ரவுட் மட்டும் தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்ஷியல் ரவுட் வித் டிஃபால்ட் ரவுட். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்டர்நெட் ரவுட்டிங் டேபிள். 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஃபால்ட் ரவுட்னா இப்போ ஐஎஸ்பி 1 வந்து டிஃபால்ட் ரவுட் மட்டும்தான் வந்து பிஜிபி மூலமாக கஸ்டமருக்கு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐஎஸ்பி 2வும் வந்து டிஃபால்ட் ரவுட் மட்டும் தான் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு த்ரூ பிஜிபி மூலமாக. ஸோ இப்போ இந்த டிஃபால்ட் ரவுட் அட்வர்டைஸ் பண்ணுறது மூலமாக கஸ்டமருக்கு வந்து அந்த ரவுட்டிங் டேபிள் என்ட்ரியில் வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கும், டிஃபால்ட் ரவுட். ஸோ அந்த டிராஃபிக் எல்லாமே வந்து ஐஎஸ்பி 1க்கு போகும், அதே மாதிரி ஐஎஸ்பி 2க்கு போகும். ஸோ ஐஎஸ்பி 1க்கு போயிருக்கப்புறம் அந்த ஐஎஸ்பிட்டிருந்து நம்ம வந்து பப்ளிக் நெட்வொர்க் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கஸ்டமர் என்னோட ரவுட்டோட சிபியூ ப்ராசஸ் யூட்டிலைசேஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து கம்மியாகும். ஸோ டிஃபால்ட் ரவுட் மூலமாக. ஸோ இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே டிஃபால்ட் ரவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், அவர் கஸ்டமர் நெட்வொர்க் ஒன்லி ரிசீவ் டிஃபால்ட் ரவுட் ஃப்ரம் போத் ஐஎஸ்பி 1 அண்ட் ஐஎஸ்பி 2. ஸோ வி ஹவ் சூசன் டு யூஸ் தி டிஃபால்ட் ரவுட். இப்போ வந்து ரெண்டு டிஃபால்ட் ரவுட்டுமே வந்து ரெண்டு ஐஎஸ்பியுமே வந்து டிஃபால்ட் ரவுட் மட்டும்தான் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு. இப்போ கஸ்டமர் வந்து ஐஎஸ்பி 1ஓட டிஃபால்ட் ரவுட் வந்து யூஸ் பண்ணி எல்லாத்தோட டிராஃபிக்குமே வந்து சென்ட் பண்ணுறாங்க, அவுட் கோயிங் டிராஃபிக். இப்போ வந்து ஐஎஸ்பி 2ஓட நெட்வொர்க் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30.0.0.0/8. இப்போ நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் வந்து அந்த நெட்வொர்க் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஐஎஸ்பி 1க்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஐஎஸ்பி 1லேருந்து ஐஎஸ்பி 2க்கு வந்து வரும். ஸோ இங்கேருந்து ஐஎஸ்பி 1க்கு போகும், ஐஎஸ்பி 1லேருந்து ஐஎஸ்பி 2க்கு வந்து போகும். ஸோ இதனால் வந்து இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் இட் இஸ் நாட் ஆப்டிமல். இது வந்து ப்ராப்ளம் கிடையாது, பட் இது வந்து ஆப்டிமல் கிடையாது. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து டேரெக்டாக ஐஎஸ்பி 2ஓட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேரெக்டாக வந்து ஐஎஸ்பி 2க்கு வந்து போனால் பெஸ்ட்டா, இல்லை ஐஎஸ்பி 1க்கு போயிட்டு ஐஎஸ்பி 1லேருந்து ஐஎஸ்பி 2க்கு போகிறது பெஸ்ட்டா? ஸோ அதுதான் இதில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ஷியல் ரவுட்டிங் அப்டேட்ஸ். பார்ஷியல் ரவுட்டிங் அப்டேட்ஸ்னால் ஐஎஸ்பி வந்து டிஃபால்ட் ரவுட் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் அந்த ஐஎஸ்பி வந்து என்னென்ன பப்ளிக் ஐபி அட்ரஸ்லாம் வந்து அந்த கஸ்டமருக்கு அசைன் பண்ணியிருக்காங்களோ அதோட பப்ளிக் ஐபி நெட்வொர்க்கும் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட் ஆப்டிமல், அதை வந்து கஸ்டமர் வந்து ஐஎஸ்பி 2 ரீச் பண்ணணும்னா டேரெக்டாக கஸ்டமர்லேருந்து ஐஎஸ்பி 2க்கு ரீச் பண்ணலாம். ஐஎஸ்பி 1க்கு போயிட்டு ஐஎஸ்பி 1லேருந்து ஐஎஸ்பி 2க்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்ஷியல். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் இன்டர்நெட் ரவுட்டிங் டேபிள்னா ஐஎஸ்பி வந்து என்ன அட்வர்டைஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் இன்டர்நெட் ரவுட்டிங் டேபிள் வந்து கஸ்டமர் எண்டுக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா more than 5 lakhs ரவுட்டிங் டேபிள் ப்ரிஃபிக்ஸ் என்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபுல் ரவுட்டிங் என்ட்ரிஸுமே வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் ரவுட்டருக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் நம்ம கஸ்டமர் அண்ட் ரவுட்ரு வந்து ஐஃபை கான்ஃபிகரேஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஃபுல் இன்டர்நெட் ரவுட்டிங் டேபிளுமே வந்து ஐஎஸ்பி வந்து நம்ம கஸ்டமர் ரவுட்டுக்கு அட்வர்டைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரவுட்ரு வந்து அப்படியே வந்து டெட் ஆயிரும். ஏன்னா வந்து அதோட சிபி யூட்டிலைசேஷன் எல்லாமே வந்து ஹை ஆகி ரவுட்ரு ஹேங் ஆகி உங்களுக்கு இதாயிரும். ஸோ அதோட கெப்பாசிட்டியை வந்து பார்த்துட்டு தான் வந்து இந்த ரவுட்டிங் டேபிள் என்ட்ரி வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது வந்து நம்ம டிசைட் பண்ணோம். அதே மாதிரி பிஜிபி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மினிமம் வந்து 512 MB ஆஃப் ரேம் வந்து சிஸ்கோ ரவுட்டரில் இருக்கணும். ஸோ அதான் வந்து ஃபுல் இன்டர்நெட் ரவுட்டிங் டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பாத் வெக்டார். ஸோ பாத் வெக்டார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சினாரியோவில் வந்து ஏஎஸ் நம்பர் 1. ஸோ இந்த ஏஎஸ் நம்பரில் வந்து 1.1.1.0/24 நெட்வொர்க் இருக்குது. இப்போ வந்து நான் ஏஎஸ் நம்பர்
4ல இருக்கிறேன். ஸோ இந்த ரவுட்டர் நான் லாகின் பண்ணி இப்போ வந்து ஸோ இதில் வந்து 4 அட்டானமஸ் சிஸ்டம் இருக்குது அண்ட் வி ஆர் ரன்னிங் பிஜிபி. ஸோ 4 அட்டானமஸ் சிஸ்டம் இருக்குது. நம்ம என்ன ரன் பண்ணுறோம்னா பிஜிபி ரன் பண்ணுறோம். ஸோ பிஜிபி மூலமாக தான் வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பிட்வீன் தி ஏஎஸ் நம்பர். ஸோ இப்போ ஏஎஸ் 1ல வந்து நெட்வொர்க் வந்து 1.1.1/0/24 நெட்வொர்க் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு அட்வர்டைஸ் பண்ணுதுன்னா R2 வந்து R3க்கு, R3 வந்து R4க்கு. இப்போ if we would like at the BGP table of the router in IS4, அது AS4ல இருக்கிற ரவுட்டரில் வந்து நான் இப்போ வந்து நெட்வொர்க் வந்து பார்க்கணும். 1.1.1/0/24 நெட்வொர்க் வந்து லேர்ன் ஆகி தான் நான் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன கமெண்ட் கொடுப்பேன்னா ஷோ ஐபி பிஜிபின்னு கொடுப்பேன். ஸோ கொடுக்கும்போது அதோட நெட்வொர்க் என்ட்ரி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், ப்ளஸ் அந்த பிஜிபி டேபிளில், ப்ளஸ் அதோட நெக்ஸ்ட் ஹாப் ஸ்டோர் ஆகிருக்கும், ப்ளஸ் வந்து பாத் வெக்டார்னா எந்த பாத்து வழியாக வந்து அதை ரீச் பண்ண முடியும். ஸோ ஏஎஸ் நம்பர் வந்து 4 3 2. ஸோ ஃபஸ்ட்டு 3க்கு போகணும், நெக்ஸ்ட் வந்து 2க்கு போகணும், நெக்ஸ்ட் ஏஎஸ் நம்பர் 1க்கு போனால் அந்த நெட்வொர்க் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட இன்ஃபர்மேஷனும் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான். So we have to get through in order to get there. It will store the prefix but also the path. It has to cross in order to get the 1.1.1.0/24 network. Sorry. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் வந்து பிஜிபி லுக்கிங் கிளாஸ்னு ஒரு வெப்சைட் நான் காமிச்சேன். அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு பப்ளிக் சர்வர் வந்து நான் லாகின் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஷோ ஐபி பிஜிபி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து 1.0.0/24 நெட்வொர்க், இதோட நெக்ஸ்ட் ஹாப் வந்து இது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7473, அதுக்கப்புறம் 15169 போனோன்னா அந்த நெட்வொர்க் வந்து நான் ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரியல் டைமில் ஒர்க் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஜஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பிஜிபிங்காட்டி நான் ஜஸ்ட் ஓவர் வியூவாக தான் வந்து எல்லா கான்செப்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியில் வந்து எப்படி வந்து ரவுட் செலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிபியில் வந்து ஒரே ஒரு காமன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் தான் வந்து டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணும். ஸோ ஒரே ஒரு காமன் திங் வந்து want to find out the shortest path. ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் வந்து டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகும். ஆனால் பிஜிபியில் வந்து ஒர்க் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா பிஜிபியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஏஎஸ் நம்பரும் வந்து பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஐஎஸ்பியாக இருக்கலாம், இல்லைனா வந்து லார்ஜ் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ we want to able to selectively influence our routing. ஸோ நம்ம வந்து செலக்டிவாக வந்து நம்மளோட ரவுட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 8 ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு சர்க்கிளுமே வந்து ஒவ்வொரு ஏஎஸ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஏஎஸ் நம்பருமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஐஎஸ்பின்னு வச்சுக்கோங்க. ஏர்டெல், வோடாஃபோன், டாடா, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஐஎஸ்பியாக கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லார்ஜ் ஆர்கனைசேஷனாகவே கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த பிஜிபியில் வந்து நான் 8 அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்சரில் வந்து அதே மாதிரி அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 8ல் வந்து நான் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன்னா 192.168.100.0/24 நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஏஎஸ் நம்பர் 1ல் நான் வந்து லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாத்ஸ் we can take to reach அந்த ஏஎஸ் நம்பர் 8ல் இருக்கிற நெட்வொர்க் வந்து நான் ரீச் பண்ணோம். ஓகே, so does this mean the network administrator at AS1 can choose the path we are going to use? Not really, because of the following reason. So இப்போ வந்து ரவுட்டர் 1 அது ஏஎஸ் நம்பர் 1ல் இருக்கிற ரவுட்டரில் போயிட்டு நான் வந்து எந்த பாத்து வழியாக வந்து ஏஎஸ் நம்பர் 8 வந்து ரீச் பண்ணுங்கிறது வந்து நான் டிசைட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிபியில் கிடையாது. ஏன்னா பிஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ண முடியும்னா எக்ஸிட் பாத் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். எக்ஸிட் பாத்துங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ AS1 வந்து இப்போ அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 8ஓட நெட்வொர்க்கை ரீச் பண்ணும் அப்படின்னா எய்தர் வந்து எக்ஸிட் பாத்னா எய்தர் வந்து நான் என்ன மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 2 செலக்ட் பண்ண முடியும், இல்லைனா வந்து அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 5 வந்து செலக்ட் பண்ண முடியும். இது மட்டும்தான் வந்து என்னுடைய கண்ட்ரோல். இதே வந்து இன்கேஸ் வந்து அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 2 தான் பெஸ்ட்டு நான் வந்து பேக்கெட் நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்னா ஸோ அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 2 வந்து நீ வந்து அட்டானமஸ் சிஸ்டம் 3க்கு போ, இல்லைனா வந்து அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 6க்கு போங்கிறது வந்து நான் வந்து எனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அந்த டிசிஷன் வந்து மேக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் சிஸ்டம் 2ஓட அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டில் நான் சொல்ல வரேன். ஸோ AS1 can send traffic to AS2 or AS4 but you don't make any routing decision for other autonomous system. ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது ரவுட்டிங் டிசிஷன் வந்து மேக் பண்ணுறதுக்கு அதர் அட்டானமஸ் சிஸ்டம்க்கு.
இப்போ என்னோட அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர்னா அதில் வந்து நான் எந்த பாத் வழியாக போகலாம், எந்த எக்ஸிட் பாத் வழியாக போகலாம், அதை வேணால் நான் டிசைட் பண்ணலாம். அதை அதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஈச் அட்டானமஸ் சிஸ்டம் will only advertise the best path to your autonomous system. ஒவ்வொரு அட்டானமஸ் சிஸ்டமும் வந்து அதோட பெஸ்ட் பார்த்து தான் வந்து நம்மளோட அட்டானமஸ் சிஸ்டத்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அட்டானமஸ் சிஸ்டம் 1 will only learn about the best. ஒன்லி வந்து எது மட்டும் தான் லேர்ன் பண்ணுதுன்னா பெஸ்ட் பார்ட் மட்டும் தான் லேர்ன் பண்ணுது. ஏஎஸ் நம்பர் 2, ஏஎஸ் நம்பர் 5. ஸோ அந்த டயக்ராமில் ஏஎஸ் 5, இங்கே வந்து ஏஎஸ் 4 நான் தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். இது வந்து ஏஎஸ் 5. ஸோ அன்லெஸ் தர் பெஸ்ட் பாத் ஃபெயில்ஸ். இப்போ வந்து பெஸ்ட் பாத் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் பெஸ்ட் பாத் வந்து போகும். you will learn the about the second best path. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இப்போ வந்து குரூப் ஆஃப் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் யூஸ் பண்ணுறோம் பிஜிபியில். ஸோ அதில் வந்து எந்த அட்டானமஸ் சிஸ்டம் பாத் வழியாக வந்து ஏஎஸ் நம்பர் 1 தான் வந்து என்னோட அட்டானமஸ் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து ஏஎஸ் நம்பர் 8 இருக்கிற நெட்வொர்க் ரீச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இன்னர் ரைட்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா நான் எந்த அட்டானமஸ் எக்ஸிட் பாத் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஏஎஸ் நம்பர் 1 வந்து ஏஎஸ் நம்பர் 2, 1, 5 கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எந்த அட்டானமஸ் சிஸ்டம்க்கு வந்து நான் சென்ட் பண்ணணும், எய்தர் 1க்கு நான் சென்ட் பண்ணுறதா 5க்கு சென்ட் பண்ணுறதா, இதை மட்டும்தான் இந்த டிசிஷன் மட்டும் தான் நான் எடுக்க முடியும். ஸோ இன்கேஸ் வந்து நான் R5 தான் பெஸ்ட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா R5 வந்து R6க்கு போகுமாங்கிறது வந்து அதுதான் டிசைட் பண்ணும். ஸோ நான் வந்து R5க்கு வந்து இந்த பாத்து வழியாக போங்கிற டிசிஷன் வந்து என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஏஎஸ் நம்பரும் வந்து டிஃப்ரெண்ட் ஐஎஸ்பி அண்ட் டிஃப்ரெண்ட் லார்ஜ் ஆர்கனைசேஷன். ஸோ அதான் அந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன். ஸோ அதான் வந்து பிஜிபியோட ரவுட் செலெக்ஷன். அதே மாதிரி பிஜிபி ரவுட் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஜிபி அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அந்த அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம பார்த்து வந்து செலக்ட் பண்ணுவோம், எக்ஸிட் பார்த்து வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து நான் செப்பரேட் வீடியோ செஷனில் வந்து பிஜிபி அட்ரிபியூட்ஸ்னால் ஒவ்வொரு கான்செப்டும் வந்து இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் டு பிஜிபி கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து பிஜிபி யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ அதே மாதிரி பிஜிபினா என்ன, ஸோ இன்டர்நெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இன்டர்நெட்டோட ரவுட்டிங் டேபிளோட என்ட்ரி என்ன, ஸோ அந்த ஃபுல் என்ட்ரி வந்து நம்ம கஸ்டமர் அண்ட் ரவுட்டில் ரிசீவ் பண்ணால் என்ன ஆகும், அதே மாதிரி ஒரு ஐஎஸ்பி வந்து கஸ்டமருக்கு வந்து அட்வைஸ் பண்ணால் என்ன மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, டிஃபால்ட் ரவுட்டாக டிஃபால்ட் ரவுட்டு, பார்ஷியல் ப்ளஸ் டிஃபால்ட்டு ப்ளஸ் ஃபுல் ரவுட்டிங் டேபிள். ஸோ இதெல்லாமே அதே மாதிரி வந்து பிஜிபியோட ரவுட் செலெக்ஷன் என்ன, அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர்னா என்ன, பாத் வெக்டார்னா என்ன, ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த வீடியோ செஷனில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கான்செப்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து இந்த வீடியோக்கு இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கீழே பிங் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பிஜிபியோட சிசிஎன்ஏ டு சிசிஐ ஃபுல் கான்செப்டுமே வந்து ஒரு செப்பரேட் பிஜிபி கோர்ஸாக வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் தமிழில். ஸோ என்னோட யூடியூப் சேனல் எஃப் கௌதம் ராஜ் ஸ்பேஸ் எஃப், அந்த சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட் வந்து நான் செப்பரேட்டாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் பிஜிபிக்குன்னு. ஸோ அதே மாதிரி அந்த பிஜிபியோட வீடியோ வந்து நான் ஆர்டராக நான் மென்ஷன் பண்ணுறேன் 1, 2, 3ன்னு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் பிங் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் பிங் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.